நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் முக்கிய தேசிய கட்சிகளான பாஜக மற்றும் காங்கிரஸ் தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த தொடங்கிவிட்டன. 5 மாநில தேர்தல் தோல்விக்கு பின் யாரும் எதிர்பாராத வகையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொதுப்பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தி அதிரடி காட்ட இருக்கிறது பாஜக. ரஃபேல் ஊழலில் பின்னடைவு, புத்துயிர் பெறும் அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஊழல், பிரதமர் மோடி அலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பிரியங்கா காந்தி எனும் பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்திருக்கிறது காங்கிரஸ். இதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவிலுள்ள ஏழைகள் அனைவருக்கும் மாதந்தோறும் குறைந்தபட்ச வருமானம் வழங்கப்படும் என வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ராகுல் காந்தி. 5 மாநில தேர்தல் பிரச்சாரத்தின் போதே வேலையில்லாமல் உள்ள பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் அளிக்கப்படும் என பாஜக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதே வாக்குறுதி பாஜகவின் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையிலும் இடம்பெறலாம் என தகவல்கள் கசிந்த நிலையில் ராகுல் காந்தி சாதுரியமாக முந்திக்கொண்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நாட்டில் வருமானமே இல்லாத நபர் ஒருவர் கூட இருக்கவே கூடாது என்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் ஏழைகளுக்கான குறைந்தபட்ச வருமான திட்டத்தின் பிரதான நோக்கம். இதன் மூலம் சமூகத்தில் தனி மனிதர்களுக்கு மாதந்தோறும் ஏற்படும் அத்தியாவசிய செலவுகளை கணக்கிட்டு அதனை மத்திய அரசே வங்கிக் கணக்கில் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பு இந்தியாவிலேயே சிக்கிம் மாநிலத்தில் மட்டும் குறைந்தபட்ச வருமான திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்தது. உலகில் சுவிட்சர்லாந்து, பின்லாந்து உள்ளிட்ட சில நாடுகளில் இந்த திட்டம் நடைமுறையில் உள்ளது. இருந்தாலும் அந்நாடுகளில் ஏழை, பணக்காரர், முதியவர், பெண்கள் எனும் பாகுபாடின்றி அனைவருக்கும் மாதந்தோறும் குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. நாட்டிலுள்ள அனைவருக்கும் குறைந்தபட்ச மாத வருமானம் கிடைத்தால் குழந்தைகளின் கல்வித்தரம் உயரும், நோயாளிகள் நல்ல மருத்துவ சிகிச்சையை பெற முடியும். இதன் மூலம் வறுமையையும் வேலையில்லா திண்டாட்டத்தையும் ஒழிக்க முடியும் என உலகளாவிய பொருளாதார நிபுணர்கள் கருதுகிறார்கள். ஆனால் இந்த திட்டத்தை அமல்படுத்தும் முன்னர் அந்தந்த நாடுகள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றிருப்பதும் அவசியமாகும். இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் வளர்ச்சி திட்டங்களுக்கு செலவழிக்கவே பல லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கும் சூழலில் இந்த திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ராகுல் காந்தி அறிவித்துள்ள இந்த திட்டம் வெகுஜனங்களை கவர்ந்தெடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் அரசுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்யும் மாற்று திட்டம் உள்ளதா, ஏழைகள் என யாரை எந்த அளவுகோலை வைத்து வரைமுறைப்படுத்துவார்கள் உள்ளிட்ட ஏராளமான சிக்கல் மிகுந்த கேள்விகள் இந்த திட்டம் தொடர்பாக எழுவதை தவிர்க்க முடியவில்லை. அருணாச்சலம், செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.